ஏன் ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒண்ணு, உங்களுக்கு அப்படியே அந்த பக்கம் இருக்கிறது அவருக்கு கோயந்து தான். அது பாருங்க, அது உரம் மட்டும் போடுறாங்க, மற்றபடி மேல வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கிறது இல்ல. அதுல இருக்க பிரச்சனைக்கு அவ்வளவு இருக்கு. இப்ப மீன் கரைசல், சாண கரைசல் மட்டும் கொடுத்து சரி பண்ணிருக்கிறேன். சூப்பரா இருக்கு, நல்லா கருகருன்னு இருக்கு. ஆமா, அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த இலை அகலம் அதெல்லாமே நல்லா இருக்கு. வந்து இங்க நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம சொல்றோம் களைக்கொல்லி அடிச்சு மண்ணுக்கு உயிர் போயிடுச்சு, பிடிமான போயிடுச்சுன்னு சொல்றோம். நஞ்ச ஓட்டணும் அப்படின்னா இந்த மண் என்ன ஆகும்னா 2 நாளையில அல்லது ஒரு வாரத்துல இந்த ஒவ்வொன்னோட ஒண்ணு சேரணும். பாருங்க, இப்ப நான் நடக்கிறேன், அப்படியே கால் பதியும். தண்ணி இருக்க பகுதியிலயுமே வந்து அந்த கால் பதியும். பாருங்க, இந்த தண்ணி இருக்க பகுதியில நடந்தீங்கன்னா அப்படியே பொடன்னு முட்டை மாதிரி வந்து காத்து வெளியே வரக்கூடாது. அப்படி இருந்தாதான் அது ஒரு நல்ல மண். இது வந்து என்ன சொல்றது, மண் உயிரோட இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இது வந்து பழஞ்சேருன்னா நீங்க சேர் ஓட்டி போட்டு ஒரு 15 நாள் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பழஞ்சேரு. நல்லா கருன்னு இருக்கு பாருங்க. 2 தடவை பலதானிய விதைப்பு தான். இதுல என்ன செய்ய போறோம் சார்? நஞ்சதான், தூயமல்லி, கருப்புக்குனி.